ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மக்கள் நல திட்டங்களில கவனம் செலுத்துமா அல்லது தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறோம் என்கிற பெயரிலே தங்கள் உரிமைகளை எல்லாம் பறிகொடுக்கின்ற ஒரு நிலையிலே இந்த கேலி கூத்துக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றார்கள்? இன்று எஸ்ஐஆரை எதிர்க்க என்ன கட்டுக்கதையை கூறுகின்றாரோ அதே கதையைத்தான் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோதும் இஸ்லாமிய சொந்தங்களுடைய குடியுரிமை பாதிக்கப்படும் என்ற ஒரு கதையை கட்டிவிட்டார்கள். இவர்களது பொய்யை நம்பி இஸ்லாமிய சொந்தங்களும் பல போராட்டங்களை நடத்தினார்கள். இதே சிஏஏ சட்டம் நடைமுறைக்கு வந்து இப்போது 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. அன்று குடியுரிமை பாதிக்கப்படும் என்று கூக்குரல் எழுப்பியவர்களும் போராடியவர்களும் இன்று தங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், எத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு குடியுரிமை பாதிக்கப்பட்டுள்ளது என்று ஆதாரத்தோடு வெளியிட முடியுமா? இதைத்தான் அன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டமன்றத்தில் இது குறித்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கதையை கட்டவிழ்த்து விடுகிற போது, கடந்த 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது ஒரு பகுதியில ஏதாவது ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எந்த தீங்காவது ஏற்பட்டது உண்டா, அதை நீங்கள் சட்டசபையிலே விவாதிக்க தயாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுப்பிய வினாவிற்கு இப்போது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த நிமிடம் வரை அதற்குரிய பதிலை தெரிவிக்கவில்லை. இந்த எதிர்க்கட்சியினுடைய கேலி கூத்து என்னவென்றால், காங்கிரஸ் திமுக ஓட்டுகளை நீக்கி பாரதிய ஜனதா கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணியில ஓட்டுகளை அதிகரிக்கவே வாக்காளர் சீர்திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்று செய்யப்படுவதாக கூறி இப்போது எஸ்ஐஆரை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தமிழகத்திலே ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்று அரசியல் கட்சிகளுக்கு தெரிந்துவிட்டால் பிறகு தேர்தலே நமக்கு தேவையில்லை. அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட அரசியல் கட்சியே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே வாக்குரிமை என்பது யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்பதை வாக்களித்ததற்கு பிறகுதான் தேர்தல் முடிவிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் டெமோக்ரசி. இதை அறிய முடியாதது என்பதால் தான், இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியாததால் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அடையாளங்களை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவதற்காக சேவையின் மூலமாக, திட்டங்களின் மூலமாக, உழைப்பின் மூலமாக தொடர்ந்து இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதிலே சில கேலி கூத்துகளும் நடைபெறுவது உண்டு. மக்களை திசை திருப்புவது, மக்களை மடைமாற்றம் செய்வது, அது திமுகவுக்கு கைவந்த கலை. இப்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவலைப்பட்டது உண்டு. பாலியல் வன்கொடுமை இந்தியாவிலே தமிழகம் தலை குனிந்து இருக்கிறது. அவருடைய கட்சிக்காரர்களே இன்றைக்கு பெண்களை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவது வேதனையின் உச்சமாக இன்றைக்கு நாம் கவலையோடு இந்த செய்தியை பகிர வேண்டியிருக்கிறது. இது குறித்தும் முதலமைச்சர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இன்றைக்கு விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விளைவு, இதெல்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது. போதைப் பொருள் நடமாட்டம், சந்து கடையில வியாபாரம், இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரியிலே போதையிலே, கஞ்சா போதையிலே தன்னை காதலிக்க மறுத்த 12வது படிக்கின்ற மாணவியை குத்தி கொலை செய்கிற அந்த கொடுமை, இது காட்டாட்சியில திறந்தோறும் அரங்கேறுகிற இந்த வேதனை செய்தி, துன்பச் செய்தி, துயர செய்தி.
ஆனால் இதையெல்லாம் இவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக அரசு இதை தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கு அக்கறை இல்லை. அதே நேரத்திலே மத்திய அரசை எதிர்த்து கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு தமிழகத்தை போராட்ட களமாக மாற்றியதுதான் இந்த திமுக அரசினுடைய 4 ஆண்டு கால சாதனை. அதுதான் கேலி கூத்து. இப்போது என்ன நடைபெறப் போகிறது? இப்போது தோல்வி பயத்திலே செயற்கை மழையாக தேர்தல் கால சலுகை மழைக்கு தயாராகி வருகிறது திமுக அரசு என்கிற செய்தி வருகிறது. ஏற்கனவே 525 தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து சலித்து வெறுத்து போன தமிழ்நாட்டு மக்களிடத்துல இந்த 525 தேர்தல் வாக்குறுதிகளிலே எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு 172 சட்டமன்ற தொகுதிகளிலே நேரடியாக மக்களை சந்தித்து 10,000 கிலோமீட்டர் நேரடியாக சாலை மார்க்கமாக பயணம் செய்து இன்றைக்கு இந்த அரசை, இந்த திமுகவுடைய மக்கள் விரோத அரசை, சர்வாதிகார அரசை, மன்னராட்சி நடத்துகிற அரசை மக்களுடைய உரிமை போராட்டத்தால் இன்றைக்கு அவர் எழுப்புகிற அந்த கேள்விக்கு இதுவரை ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லவில்லை. போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல தமிழகத்தை போராட்ட களமாகவே வைத்திருக்கிறார். 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் அவருடைய கையிலே இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே எப்போது பார்த்தாலும் ஆளுகிற கட்சி போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறது. போராட்ட களத்திலே இன்றைக்கு மக்களை மடைமாற்றம் செய்கிற இப்போது அறிவித்திருக்கிறார், நான் பாரத பிரதமரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சந்திக்க தயாராக இருக்கிறேன். பாரத பிரதமர் அவர்கள் கோவை வருகிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் அவசியம் என்பதை வலியுறுத்தி நேரிலே கடிதம் கொடுத்து அது குறித்து இன்றைக்கு மக்கள் அந்த செய்தி எல்லாம் பார்த்து நமக்கு பாதுகாக்கின்ற, நமக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்த, நமக்காக பல திட்டங்களை மத்திய அரசிலே பெற்று தந்திருக்கிற எடப்பாடியார் தான் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு 3 நாட்கள் அவர் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து கோவைக்கு வருகிற போது இந்த முதலமைச்சர் எங்கே லண்டன் சென்று விட்டாரா? ஆகவே இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.